அவைக்கு ஏற்ற ஒரு வார்த்தைகளை சொல்ல ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகாயின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8 வசனம். ஆகாய் 1 அதிகாரம் 8 வசனத்தை யாராவது வாசிங்க சத்தமா. மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிரும். மலையின் மேல் ஏறி மரங்களை வெட்டி ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாய். எல்லா கண்களை மூடி பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மனதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரிய மனதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். எங்களோடு நீங்க பேசணும்ப்பா. ஜனங்களை ஆசீர்வதித்து அனுப்போம். ஆண்டவரே, சபைக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இந்த சத்தியத்தை உணர்ந்து கீழ்ப்படிந்து பெரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். போதகர் குடும்பத்துக்காக, நல்ல சரீர சுகத்துக்காக, பலத்துக்காக ஜெபம் பண்ணுகிறேன். ஆசீர்வதியும். மகிமை கனம் எல்லாம் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. மலையின் மேல் ஏறி மரங்களை வெட்டி ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் பிரியமாயிருப்பேன். ஆண்டவர் கொடுத்த கட்டளை, ஆலயத்தை கட்டணும்னா மலையின் மேலே ஏறணும், மரங்களை வெட்டி கொண்டு வர வேண்டும். இந்த மரங்களை குறித்து தான் ஒரு சில காரியங்களை, சத்தியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது, மலையின் மேல் இருக்கக்கூடிய இந்த மரங்களை வெட்டுறதுக்கு அந்த மரங்களாம் முதல்ல அலோ பண்ணணும். ஒரு காலத்தில் நீங்கள்லாம் மலை உச்சியிலே இருந்தீங்க. என்ன பாவத்தின் அக்கிரமத்தில் எங்கெங்கே உச்சியில் வாழ்ந்தீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை வெட்டி கொண்டு வந்து சீர்படுத்தி சரிப்படுத்தும்படியாக இந்த சபையை அலங்கரிக்கத்தக்கதாக இந்த சபைக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். வெரி குட், ஹல்லேலூயா. வெட்டணும், முதல்ல எல்லாம் சொல்லுங்கள், வெட்டணும். அப்புறம் வெட்டப்பட்ட மரத்தை என்ன பண்ணணும்? தோல் உரிக்கணும். என்ன பண்ணணும்? தண்ணீரில் போடணும். தண்ணீரில் போட்டு பட்டை உரிக்கணும். என்ன மரம்னு தெரியக்கூடாது. நிறைய பேர் சொல்கிறாங்க, எங்கள் ஊர் என்ன தெரியுமா, எங்கள் ஜாதி என்ன தெரியுமா, இதெல்லாம் சபைக்குள்ள இருக்கக்கூடாது. அதெல்லாம் உரிச்சணும். அதெல்லாம் உரித்து சபைக்குள்ளே வந்தால் ஒரு தாயின் பிள்ளைகளாக இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஜனங்களாக இருக்கணுமே தவிர நம்முடைய நிறம், நம்முடைய கலர், நம்முடைய ஜாதி, பெருமை இதெல்லாம் ஒன்றும் தெரியக்கூடாது. தண்ணீரில் போட்டு ஞானஸ்நானத்தில் முக்கி எடுத்து பட்டை உரித்து க்ளீன் பண்ணி அதை செதுக்குவாங்க பாருங்கள். அதன் பின்பதாக தான் அது ஆலயத்துக்குள்ளே பிரயோஜனமாக இருக்கும், உடன்படிக்கை பெட்டி செய்ய ஆயத்தமாக இருக்கும், பல விஷயங்களுக்கு ஆயத்தமாக இருக்கும். ஆக இந்த காலவெளியில் இந்த முன்னுரையாக கரெக்டாக 11 மணிக்கு நான் முடிச்சுடுவேன். ஆமாம், 50 மினிட்ஸ் இருக்குது. 10 11 o'clock ஷார்ப்பாக முடிச்சுடுவேன். குறிப்பில் குறைச்சிக்குவேனே தவிர உங்களுக்கு பிபிஎஸ் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது இல்லை? பிபிஎஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதனால் நான் கரெக்டாக 11 o'clock முடிச்சுடுவேன். யாரும் பயப்பட வேண்டாம். உங்கள் சாப்பாட்டுக்கு அடுத்தது சிக்கன்லாம் வாங்குறதுக்கு சிக்கன் கடைலாம் 11 மணி வரைக்கும் திறந்திருப்பதாக ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமேனா? வசனம் கேட்குறதுக்கு தேவையா? சிக்கன் கடை திறக்கிறதுக்கு ஆமேனா? அல்லேலூயா. முதலாவதாக, தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தேவையான மரம் சீத்தி மரம். எல்லாம் சொல்லுங்கள், சீத்தி மரம். ஆமாம், இந்த சீத்தி மரத்தை பற்றி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 26 அதிகாரம் 15 வசனம். யாத்திராகமம் 26:15 வாசிங்க. நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும்
சித்தி மரத்தினால் உண்டு பண்ணுவாயாக. மறுபடியும் வாசிங்க. வாசல் ஸ்தலத்துக்கு, தேவனுடைய ஆசீர்வாத கூடாரத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளை உண்டு பண்ணுவாயாக. மேலே வெட்டியாச்சு, தண்ணீரில் போட்டாச்சு, பட்டையை உரிச்சாச்சு, சுத்தம் பண்ணி பலகையாக அரைக்கணும். பலகையாக அரித்து வாசஸ்தலத்தில் நிமிர்ந்து நிற்கும் பலகைகளாக கர்த்தர் இந்த சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை வைத்து சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இத்தனை வருஷங்களாக இந்த சபைக்குள்ளே வச்சுருக்காருன்னா, எத்தனை உபத்திரவங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக, இந்த சபையை தாங்கத்தக்கதான சீத்தி மரமாக உங்களை வச்சுருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த சீத்தி மரம் வளையாது. வனாந்திரத்தில் இந்த ஆசரிப்பு கூடாரம் நின்றால் நிமிர்ந்து நிற்கக்கூடிய பலகைகளாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் என்ன போராட்டம், என்ன பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போகாமல் நிமிர்ந்து நிற்கக்கூடிய பலகைகளாக கர்த்தர் உங்களை வச்சுருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த 2-3 வருஷங்களாக சில கோளாறு வாழ்க்கையில் என்னென்னா, முதல்ல கண்ணு பார்வை போச்சு, ரெண்டாவது தொண்டையில் ஒரு பெரிய ஒரு கட்டி வளர்ந்து பேச முடியாமல் போச்சு. என்னால் பாட முடியல, பிரசங்கம் பண்ண முடியல. நான் பாடின பாட்டெலாம் அந்த தொண்டையில் சதை இருந்தபோது பார்த்தா எனக்கே சகிக்க முடியல. நானாக பாடினேன்னு பேச முடியாது. கடைசியில் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என்ன செய்யணும்? டாக்டர்கிட்ட போகணும். ஆண்டவர் நல்ல ஆலோசனை கொடுக்குறவர். டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் சொன்னார், தொண்டையில் ஆப்ரேஷன் பண்ணால் தான் நீங்கள் பேச முடியும், நீங்கள் பாட முடியும் அப்படின்னு சொன்னார். வீட்டில் வந்து மறுபடியும் மனைவிக்கு சொன்னேன், பிள்ளைகளுக்கு சொன்னேன், என்ன செய்யணும்னு தெரியலையே, தொண்டையில் ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்கிறாங்களே, எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாத அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். மறுபடியும், ஆண்டவரே இந்த ஆப்ரேஷன் நான் போகலாமா, நான் மறுபடியும் நான் பாட முடியுமா, எனக்கு தொண்டை வருமா, வாய்ஸ் நிற்குமா அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்ன, இப்போது நான் கூட இருக்கிறேன் அப்படின்னாரு. ஆண்டவர் சொன்னபடி தான் நான் போனேன். அந்த ஹாஸ்பிட்டலில், பெரிய ஹாஸ்பிட்டலில் சென்னையில், இஎன்டி ஸ்பெஷாலிட்டி டாக்டர் மோகன் காமேஸ்வரன்னு எல்லாருக்கும் தெரியும் சென்னையில். அவர் தான் என்னை பரிசோதிச்சு அவர் என்ன சொன்னார், ஆப்ரேஷன் பண்ணுறேன், ஆனாலும் அவங்களுக்கு வாய்ஸு திரும்பி வந்தாலும் வரும், இல்லைன்னா நீங்கள் பழையபடி பாட முடியாமல் பேச முடியாமல் போனாலும் போகக்கூடும். அதனால் அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது கேன்சர்லாம் நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம். கேன்சர் வருஷக்கணக்காக உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கனால அதை கேன்சருக்கெலாம் அனுப்பி நாங்கள் பார்ப்போம் அப்படின்னாரு. எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு, ஆமாம், அந்த டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ண டேட்லாம் குறிச்சிக்கிட்டு என்னை தேட்டருக்கு கொண்டு போனார். தேட்டருக்கு கொண்டு போனேன். மயக்கம் கொடுத்துக்கு முன்னாடி கேட்டேன், நீங்கள் தான் என்னை பரிசு வச்ச டாக்டரா? எனக்கு சரியாக தெரியல, அவர் அடையாளம் தெரியல. ஆர் யூ டாக்டர் மோகன் காமேஸ்வரன் கேட்டேன். எஸ் அஃப்கோர்ஸ் அப்படின்னார். நான் தான் மோகன் காமேஸ்வரன் சொன்னார் அப்படின்னு சொல்லி, அதுக்கு பிறகு நான் பேச உடனே அவங்க மயக்கம் கொடுத்தாங்க. மயக்கம் கொடுத்துட்டு தொண்டையில் சதையை பெருசாக வளர்ந்தது, அதை கட் பண்ணி எடுத்து பயாப்சிக்கு அனுப்பிச்சாங்க. அதுக்கு பிறகு என்னை வார்டுக்கு அனுப்பிட்டாங்க. வந்து படுத்துட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. மயக்கம் தெளிஞ்ச பிற்பாடு தான் ஆப்ரேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்துச்சு. அப்புறம் டாக்டர் வந்து சொன்னார், எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட், நீங்கள் வந்து 5 நாளைக்கு பிறகு தான் இந்த கேன்சர் ரிப்போர்ட் வரும். அது வந்த ஒரு பாடு மறுபடியும் உங்களுக்கு ரேடியேஷன் பண்ணணுமா, கேன்சருக்கு நாங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா என்பதே நாங்கள் சொல்கிறேன்னு. நான் சொல்கிறேன், ஆண்டவரே நீங்கள் தானே போக சொன்னீங்க, நான் இங்கே வந்திருக்கேன்ல, மறுபடியும் கேன்சர் அது இதுன்னு பயமுறுத்துறாரு, என்ன சொல்கிறீங்க? பயப்படாத, உனக்கு கேன்சர்லாம் வராது, நான் பார்த்துக்கிறேன்னாரு. சரி, நான் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்தோம். வீட்டில் வந்த ஒரு பாடு அக்டோபர் 16ஆம் தேதி என்னுடைய பிறந்தநாள். அன்றைக்கி நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. அதில் பாஸ்டர் மோகன் ஃபோன் பண்ணி முதல் வார்த்தை என்ன சொன்னால், நீ பேசாதப்பா, நான் பேசுகிறேன். நான் என்ன பேசுகிறேன்னா, ஒரு பலகையில் டீ வேணும் அம்மான்னு குழந்தைங்க எழுதுகிற மாதிரி டீ அப்படின்னு எழுதி காட்டினேன். டீ கூட பேசக்கூடாது. சாப்பாடு வேணும்னா சாப்பாடு. சரியான பனிஷ்மெண்ட் இல்லை. இந்த மாதிரி ஹஸ்பண்ட்லாம் இருந்தால் மனைவிமார்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா துக்கமாக இருக்குமா? ஐயோ நீ ரொம்ப பேசுகிற, பேசாமல் எழுதி கொடு, என்ன வேணும்னு நான் சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் காட்டிகிட்டு இருந்தேன். பாஸ்டர் மோகன் சொன்னாங்க, ஜெபம் பண்ணுறேன்பா, நீ பேசக்கூடாது, அக்டோபர் 16 உடைய பிறந்த நாள் அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் 4-5 நாள் மேலே பேசல, அப்படியே அமைதலாக இருந்தேன். பேசக்கூடியவன் பேசாமல் போனால் ஊமையாக சகரையா மாதிரி ஆகிப்போச்சு. என்ன செய்யுது? 5 நாள் கழித்து டாக்டர்கிட்ட போனோன்னு டாக்டர் ரிப்போர்ட்டு பார்த்தாரு. ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஆமாம் என்னை பரிசோதிச்சார். பரிசோதிச்சு தொண்டையெல்லாம் பரிசோதிச்சு மறுபடியும் பார்த்தாரு. மறுபடியும் என்னை பார்த்து முகத்தை பார்த்தாரு, என்னை பார்த்தாரு, ரிப்போர்ட்டை பார்த்தாரு. சொன்னார்,
நான் முதல்ல சொன்னேன் வாய்ஸ்லாம் வராதுன்னு. உங்களுக்கு நல்ல நார்மல் வாய்ஸ் வரும், அந்த தொண்டெல்லாம் கிளியர் ஆகிடுச்சின்னு சொன்னார். கையில் தட்டி அலையிலையா சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்து இன்னொரு காரியம் சொன்னார், கேன்சர் ரிப்போர்ட் வந்து கேன்சலாக போச்சு. ஒன்றும் இல்லை, கேன்சர்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆண்டவர் பண்ணிட்டாருன்னாரு. எதுக்கு தெரியுமா? இன்றைக்கு மதுரை வாயில் பாஸ்டர் ரூபன் கிரேஸ் உன்னை பார்க்கறதுக்காக ஆண்டவர் ஜீவனை கொடுத்து என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் நிமிர்ந்து நிற்கும் தூண்கள். எதுக்கு சொன்னேன்னா, வாழ்க்கையில் எத்தனையோ வியாதி போராட்டம்லாம் வந்துச்சு. ஒவ்வொன்றா சொன்னால் நேரம் தாங்காது, மெசேஜுக்கு போக முடியாது. சாட்சிகள்லாம் சொன்னால் அது நேரம் போதாது. ஆனாலும் என் வாழ்க்கையில் வந்த புயல்கள், சூறாவளிகள், வியாதி, போராட்டம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தபடினாலே நான் நிமிர்ந்து நிற்கும் பலகையாக தேவனுடைய ஊழியத்தில் நான் இருந்திருக்கிறேன். மெட்ராஸ் பெண்டெகாஸ்டல் அசெம்பிளியில் பாஸ்டர் பிரபுதாஸ் வாஸ் அவர்கள் இருக்கும் வரைக்கும் அவர்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்தேன். பின்பதாக அடையாரில் அனுப்பினாங்க. அடையாரில் அற்பமான ஒரு ஆரம்பத்தை ஆரம்பித்து அங்கே ஒரு பெரிய ஊழியத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். காரணம் என்ன தெரியுமா? நான் மலையிலிருந்து வெட்டி கொண்டு வந்தேன். என்னை தண்ணீரில் போட்டு ஞானஸ்நானம் கொடுத்து செதுக்கி விட வேண்டியதெல்லாம் வெட்டி பலகையாக நிறுத்தி இன்றைக்கும் தேவனுடைய ஆலயத்தில் நிமிர்ந்து நிற்கும் பலகைகளாக என்னை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை குறித்த திட்டம் என்ன? கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் பிரச்சனை வந்த உடனே ஓடிடக்கூடாது. நான் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்கேன். அவங்களாம் இருந்தால் சபையை போத 3 சர்வீஸ் நடக்குது. சனிக்கிழமை சர்வீஸு, ஞாயிற்றுக்கிழமை 7 மணி சர்வீஸு, 9 மணி சர்வீஸு, இப்படின்னு 3 ஆராதனை. இடம் பத்தாது, மேலே கீழெல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனாலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல், ஆண்டவருக்கு விட்டு கொடுக்காமல் இருந்தால் இன்றைக்கி உங்கள் மத்தியில் நான் ஊழியம் செய்ய முடியாது. வியாதிகள், போராட்டம் எல்லாம் வரலாம். ஆனால் அதன் மத்தியிலே நம்ம எல்லாம் நிமிர்ந்து நிற்கும் தூண்களாக இருக்க வேணும். ஹல்லேலூயா. பலகைகளாக இருக்க வேணும். இந்த ஆசிரியர் கூடாரத்தில் இந்த சீத்தி மரம் எல்லாம் சொல்லுங்கள். சீத்தி மரம் எழுதுங்க. படித்த பிள்ளைங்களாம் +2 பாஸ் பண்ணிங்களே, எல்லாம் எழுதுங்க. முதல் குறிப்பு என்ன? சீத்தி மரம். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம், நிமிர்ந்து நிற்கும் பலகை. உங்கள் வாழ்க்கையில் என்ன போராட்டம் வந்தாலும் சரி, கர்த்தருடைய சபையில், இந்த சபையில் வச்சுருக்காரு. இந்த சபையில் உங்களை நிமிர்ந்து நிற்கும் பலகைகளாக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எதற்கும் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. நல்ல ஒரு அன்பான ஊழியக்காரனை குடும்பத்தை உங்களுக்கு கொடுத்திருப்பதுனால, உங்களை விசாரிக்கவும் உங்களுக்கு போதிக்கவும் தக்கதாக வச்சிருப்பதுனால, உங்களை மலையிலிருந்து வெட்டி கொண்டு வந்து இந்த சபையில் வச்சுருக்காருன்னா கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட இங்கே கொண்டு வந்திருக்கிறார். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த 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 பலகைகள்லாம் உடன்படிக்கை பெட்டியை செய்வதற்காக உபயோகப்படுத்தப்பட்ட பலகை. சீத்தி மரம் உடன்படிக்கை பெட்டியை செய்வதற்காக உபயோகப்படுத்தப்பட்டது. நான் அடுத்த வாரம் கர்த்தர் சித்தமானார் ஓபேத்-ஏதேமை குறித்தும் உடன்படிக்கை பெட்டியை குறித்தும் எங்கள் சபையில் பிரசங்கம் பண்ணுவதற்காக ஒரு மெசேஜ் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஆக இந்த உடன்படிக்கை பெட்டியில் செய்வதற்கு தேவையான மரம் என்னன்னா சீத்தி மரம். கர்த்தருடைய பெட்டியை செய்வதற்கு நீங்கள் எல்லாரும் தேவை. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை உண்டாக்குவதற்கு விசுவாசிகளாகிய உங்களை வச்சு தான் இந்த பகுதியில் கர்த்தர் பெரிதான எழுப்புதலை கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வதிப்பு கூடாரத்தில் நிமிர்ந்து நிற்கும் பலகைகளாக ஆண்டவர் உங்களை வச்சிருக்கார். ஹல்லேலூயா. நான் மெட்ராஸ் பெண்டெகாஸ்டல் அசெம்பிளி வந்தபொழுது அங்கே எனக்கு சேலரி முதல்ல ஆரம்பத்தில் 75 ரூபா. அடுத்தது கல்யாணம் ஆக போன உடனே பாஸ்டர் பிரபுதாஸ் 100 ரூபா இன்க்ரீஸ் பண்ணார். 71, 72, 73 3 வருஷத்துக்கு பிறகு 175 ரூபா. இந்த 175 ரூபாய்க்கு ஒரு பொண்ணு கொடுக்க ஒரு மாமனார் வந்தார்னா இவரை ஏமாளியாக இருந்திருப்பார் பாருங்க. 175 ரூபாய்க்கு ஆமாம் பொண்ணு கொடுக்க வந்தார். எனக்கு பொண்ணு கொடுக்கணும் அந்த காலம். என் நகை நட்டெல்லாம் ஒன்றும் இல்லை, வரதட்சணை கேட்கல, சாப்பாடு செலவு கேட்கல. ஆமாம், ஆனாலும் இந்த சம்பளத்தில் எப்படி குடும்பம் நடத்துவேன் என்பதை குறித்து அவங்க யோசிக்கலை. விசுவாசத்தில் கொடுத்தாரு. அவங்க அப்பா அம்மாலாம் அவங்க நல்ல விசுவாசிங்க. ஆனால் கர்த்தர் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் என்னை கைவிடாமல் காத்தார். ஹல்லேலூயா. இந்த சபைக்குள்ளே நீங்கள் சீத்தி மரமாக இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் வளைந்து போகாமல் உங்களை நேராக நிறுத்தி எல்லாவற்றிலையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த வருமானத்தில் நான்
சில மியூசிக் ப்ரோக்ராம்லாம் போவேன், கொஞ்சம் பணம் கிடைக்கும், எல்லாம் சேர்த்து வச்சு எங்கள் வீட்டில் நல்ல ஒரு பீரோ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பீரோவில் பெட்டியில் துணி வச்சுருப்பேன். அந்த அம்மாவுக்கு ஒரு பீரோ கொடுத்தாங்க, சிங்கிள் பீரோ, அவங்க துணி வச்சுப்பாங்க. அப்போ மற்ற பிள்ளைகள் துணி, எங்கள் துணிலாம் வைக்கிறது எல்லாம் பீரோவில். அப்போ எம்பிஹெச் ராயப்பேட்டையில் ஒரு தச்சன் இருந்தார். ஆமாம், ரூபன் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அவர் தான் எல்லா தச்சம் எல்லாம் செய்வார். அவரை கூப்பிட்டு எனக்கு ஒரு பீரோ செய்யணும், 2 டோர் இருக்கிற மாதிரி இருக்கணும், அதில் கண்ணாடிலாம் இருக்கணும், என் அழகை பார்க்கணும், தலை சீவிட்டு பார்க்கணும், நல்ல லாங் ஏர், எனக்கு இவ்வளோ தூரம் இருக்கும் ஏர் இப்போ வச்சுக்கிறேன் பசங்க, அந்த மாதிரி ஏர் வச்சுருப்பேன். அதனால் நல்லா இப்போ செய்யணும்னு சொல்லிவிட்டு பலகை வாங்க போனோம். பலகை நான் வாங்கி கொடுத்தேன். அழகாக ஒரு 2-3 நாளில் அந்த பீரோவெல்லாம் அழகாக செய்து முடித்தார். வார்னிஷ்லாம் போட்டார், பலன்னு இருந்துச்சு. ராயப்பேட்டில் வச்சு அதை செய்தோம். அதை நான் கெல்லிஸ் கொண்டு போனோம். ஆமாம், அந்த பீரோ செய்த பொழுது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்குரிய கூலியை வாங்கிட்டு அவர் போயிட்டார். அப்போ அந்த ராயப்பேட்டையிலே அந்த பைபிள் ஸ்கூல்லேயே அந்த பீரோ இருந்துச்சு. டெய்லி வந்து பார்ப்பேன், கண்ணாடியில் பார்ப்பேன். ஆமாம், அழகாக இருக்குன்னா அழகாக இருக்கிறேன், முடியெல்லாம் நல்லா இருக்கா, லாங்காக இருக்கு, சரின்னு ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து வந்து பார்த்தா நேராக இருந்த பீரோ பலகெல்லாம் இப்படி மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு? வளைஞ்சு போச்சு பலகெல்லாம். அப்போ அந்த தச்சரை கூப்பிட்டு, ஓயா இன்னும் ஏன் நீ பீரோ செய்த? இந்த முதல்ல நல்லா இருந்துச்சு, 3 நாளைக்கு கூட. ஆமாம், அந்த காற்று பட்ட உடனே பலகெல்லாம் அப்படி வளைஞ்சு போச்சே அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னார், நீ கொடுத்த காசுக்கு வளையாத பலகையாக வரும், வாங்க முடியும்? மாமரத்தில் வாங்கினா பீரோ இப்படி தான் இருக்கும் அப்படின்னார். புரியல உங்களுக்கு? மாமரத்தில் பீரோ செய்தால் என்ன பண்ணோம்? வளைஞ்சு போயிடும். சில விசுவாசிங்க சோதனை கஷ்டம் வந்தால் பாஸ்டரை குற்றம் சொல்லிட்டு வளைஞ்சு போயிட்டு வெளியே போயிடுவான். ஆனால் நீங்களோ இது வரைக்கும் இங்கே இருக்கீங்கன்னா சீத்தி மரமாக, என்ன புயல் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தால் அங்கே இருக்கேன்னா கர்த்தர் இந்த சபைக்குள்ளே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. பலையாத நிமிர்ந்து நிற்கும் பலகைகளாக. 2வதாக தேவனுடைய ஆலயத்துக்கு தேவையானது என்னென்னா கேதுரு மரம். ஃபஸ்ட்டு மரம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 2வது மரம்னா கேதுரு மரம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எழுதிக் கொள்ளுங்கள். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சம். அந்த கேதுரு விருட்சத்தில் மரத்தில் இருந்தால் அந்த விருட்சங்கள் எடுக்கிறான். கேதுரு மரம். அப்புறம் கீழே படிக்குமா? படிக்க. போதும். இந்த கேதுரு மரம் ரொம்ப உறுதியானது. இதுவும் எங்கே இருக்குன்னா மலையில் தான் இருக்கும். நம்மளாம் ஒரு காலத்தில் மலையில் தான் இருந்தோம், மலைவாசியில் இருந்தோம், பாவத்தில் வாழ்ந்தோம். ஆண்டவர் வெட்டி கொண்டு வந்து மலையில் இருந்த நம்ம கொண்டு வந்திருக்காருன்னா நமக்குள்ளே உறுதியை கொடுத்து ஆலயத்துக்குள்ளே நிற்கும் தூண்களாக மாற்றுவதற்காக, பலகைகளாக அல்ல. இந்த கேதுரு மரங்கள் எல்லாம் ஆலயத்தில் நிமிர்ந்து நிற்கும் தூண்களாக இருக்கும்படியாக கர்த்தர் உங்களை இந்த சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் வந்தாங்க இந்த சபையில் எனக்கு தெரியாது. நிறைய பேர் குறை சொல்லிட்டு போனான். நிறைய பேர் பாஸ்டர் முதுகில் குத்திட்டு போயிருப்பாங்க. அது சரியில்லை, இது சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை. இதெல்லாம் என்ன பலகைன்னா கெட்டு போன பலகை. ஆலயத்தை தாங்கக்கூடாமல் போன கேதுரு மரங்கள். தாவீதுடைய வீடு கட்டப்படுது இந்த கேதுரு மரத்தின் மூலமாக தான். காரணம் இதுக்கெல்லாம் என்னென்னா அந்த வேர் ஆழமாய் போகும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சமீபத்தில் நான் நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அடித்த காற்றுல ஒரு வாழை மரம் தோப்பு அப்படி விழுந்து போச்சு. அந்த விவசாய தலைமையில் கை வச்சுட்டார். ஐயோ, இந்த காற்றுல என் வாழை மரம்லாம் போச்சு, லட்சக்கணக்கான பணம்லாம் வீணாக போச்சேன்னு. ஆனால் அதே பனைமரத்தை வச்சுருக்குவேன், தென்னை மரத்தை வச்சுருக்குவேன், என்ன காற்று அடித்தாலும் பனைமரம் விழாது. காரணம் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன? வேர் ஆழமாக போகும். எங்கே போகும் வேர்? ஆமாம், முதல்ல பனைமரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆழமாக போகும். தென்னை மரத்தின் வேரும் ஆழமாக போகும். ஆனால் வாழை மரம் கனி கொடுக்கும், வாழைப்பழம் கொடுக்கும், வேர் ஆழமாக இல்லை, காற்று அடித்த உடனே சாய்ந்து போகும். இந்த காலை வேளையில் சாய்ந்து போகக்கூடிய வாழை மரமாக இருக்கீங்களா, பனை மரமாக இருக்கீங்களா? கையை பிடிச்சி கேளுங்க, நீ வாழை மரமா தென்னை மரமா? கேளுங்க பிரதர், கேளுங்க பிரதர். வாழை மரமா தென்னை மரமா? வாழை இலையில் சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுருவான். வாழை தண்டை சமைச்சா சாப்பிட்டுட்டு ஏப்பம் விட்டுருவான். ஆனால் இந்த கேதுரு மரம் வேறு
ஆழமாக போகும், பூச்சி பிடிக்காது. இதனுடைய வாசனை தூரத்தில் இருக்கும்போது இந்த கேதுருடைய வாசனை தெரியுமா. எனக்கு பீரோவில் வைக்கிறதுக்காக நான் இஸ்ரவேல் போனபோது இந்த கேதுரு விட்டு கொடுத்தான், கேதுரு மரத்தினுடைய பலகை. அந்த பலகையை வீட்டில் வச்சிங்கன்னா, பீரோவில் வச்சிங்கன்னா, துணியில் இருக்கும்போது எந்த துணியும் பூச்சி பொட்டெல்லாம் வராது. ஏனென்றால் இந்த மரத்தினுடைய தன்மை என்னென்னா, பூச்சி வராமல் காக்கக்கூடியது, பூச்சி பிடிக்காது. காரணம், வேர்கள் ஆழமாக செல்லக்கூடியது. இந்த காலவெளியில் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, இந்த சபையை விட்டு வெளியே போகாதபடிக்கு உங்கள் வேர்கள் எல்லாம் ஆழமாய் செல்லக்கூடியதாக இருக்க வேணும். அல்லேலூயா சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். ஊழியம் ஆரம்பித்ததுலேருந்து நான் 82ஆம் வருஷம் நினைக்கிறேன், அடையாருக்கு நான் வந்தேன். அதிலிருந்து என் ஊழியத்தில் விதைக்கப்பட்டவங்க வந்தவங்க கடைசி வரைக்கும், சாகும் வரைக்கும் என்னத்தம்மா சொன்னாங்க, எங்கள் பாஸ்டர் இவர் தான், நான் செத்த அடக்கம் பண்ணுறது இவர் தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரதருக்கு டயபெட்டிக், சரியான டயபெட்டிக், இந்து மார்க்கத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டவங்க குடும்பமாக, நடராஜன் அவருக்கு பேர். அந்த நடராஜன் குடும்பத்தில் ஜெபம் பண்ணுவாராம். இந்த ஆவின் பால் விநியோகிஸ்தர் அவர், எடப்பாடி அமைச்சராக இருக்குது, முதலமைச்சராக இருக்கும்போது அவங்க வீட்டுக்கெல்லாம் அவர் தான் பால் கொண்டு போய் சப்ளை பண்ணுவார். அப்படிப்பட்டவர் 3-4 மணிக்கெலாம் எழுந்து காலையில் போய் அந்த பூத்தில் போயிட்டு அவர் பால்லாம் கொடுக்குறது வழக்கம். குடும்பத்தில் ஜெபம் பண்ணும்போது குடும்பத்தில் என்ன ஜெபம் பண்ணுவாராம், முன்னோட வயசு கம்மியாக, அவர் கிட்டத்தட்ட 10-15 வயசு கம்மி. அவர் ஜெபம் பண்ணார், என்ன, எங்கள் பாஸ்டருக்கு நல்ல நீடித்த ஆயுசு கொடுக்கணும், நல்ல சுகத்தை கொடுக்கணும், பலத்தை கொடுக்கணும் அப்படின்னு. எதுக்கு அப்படின்னு அவங்க கேட்டபோது, நான் மரித்தா என்னை அடக்கம் பண்ணுறதுக்கு வேறு எந்த போதகரும் வரக்கூடாது, இவர் தான் வரணும், இவர் தான் என்னுடைய போதகர்னு சொல்லுவார். யாருங்க? ஆதியிலும் கிறிஸ்தவன் இல்லை, ஜாதியிலும் கிறிஸ்தவன் இல்லை, பாதியில் வந்த நடராஜன் சொல்கிறாரு, எங்கள் போதகருக்கு நல்ல ஜீவனை கொடுக்குறோம், நான் மரித்தா என் அடக்காராதனையை எங்கள் பாஸ்டர் தான் செய்யணும்னு சொன்னாராம். கடைசி திடீர்னு பார்த்தா ஒரு ஹார்ட் அட்டாக், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க, நல்ல மரணம், செத்து போயிட்டார். அந்த அம்மா சொன்னாங்க, எங்கள் ஹஸ்பண்டு, அந்த பொண்ணு சொன்னா, எங்கள் அப்பா அடிக்கடி உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார், நீங்கள் நீண்ட நாள் இருக்கணும். எதுக்குமாண்ணா, என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எங்கள் போதகர் தவிர வேறு யாருமே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி விசுவாசிலாம் இருக்கீங்களா? சில விசுவாசிகள் ஜெபம் பண்ணா, ஆண்டவரே சீக்கிரமாக எங்கள் பாஸ்டர் நீ எடுத்துங்களேன், ஜெபம் பண்ணுறீங்களா? அப்படி எல்லாம் முடிய பார்த்தா அப்படி தான் ஜெபம் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாரு, ரொம்ப திட்டுறாரு, அப்படி தான் திட்டுவார். பிள்ளைகளை அப்படி தான் அடிப்பார், அப்படி தான் திட்டணும், அதான் தகாப்பேன். சும்மா தடவை கொடுத்தா கெட்டு போவேன், நீ நாசமாக போயிடுவேன், வேர் போகாது, கீழே பூச்சி பிடிச்சிடும். அதனால தான் பூச்சி மருந்து கொடுக்கணும், வசனத்தை கொடுக்கணும். எங்களை மாதிரி ஆட்களை கொண்டு வந்து திட்டிட்டு போயிடணும். அடுத்த நம்ம எங்களை பார்க்க மாட்டீங்க, அதோட அடுத்த வருஷம் பார்ப்பீங்க. உயிரோடு இருந்தால் வருகை வந்தால் நாங்கள் தான் முதல்ல போயிடுவோம், நீங்களாம் இங்கே இருப்பீங்களா? நீங்களும் என்னோட வருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் யார்? கேதுரு மரம், வேர் பற்றி பிடிக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும் நான் விழ மாட்டேன். அடுத்தபடியாக இந்த வாசனை எப்படின்னு கேட்டினா, தூரத்தில் வருமா. கேதுரு மரத்தினுடைய வாசனையை பார்த்தா, இங்கே கேதுரு இருக்குது, மதுரை வாயில்ல வசந்த அக்கா இருக்காங்க, வசந்த பவன் சொல்கிறேன், வசந்த அக்காவை சொல்கிறேன், வசந்த பவன் இல்லைங்க, வசந்த அக்கா இருக்காங்க. இந்த சபையின் பேர் என்ன? பேர் பிளஸிங் சொல்கிறாங்களே, தான் உங்கள் சபை பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இயேசுவின் விசுவாச சபை, இயேசு கிறிஸ்துவின் விசுவாச சபை. இந்த விசுவாசியில் நீங்கள், இந்த விசுவாச சபையில் நீங்கள் விசுவாசியில் இருக்கீங்களா? இல்லை, ஒரு வாரம் இங்கே, அடுத்த வாரம் அந்த தெரு, அடுத்த வாரம் அங்கே, இது 3வது வாரம் அங்கே தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க, இங்கே வழிபாடு சொல்கிறாங்க, இங்கே தாவிட்டே இருப்பீங்களா? எத்தனை பேர் இங்கே விருந்தாளி விசுவாசியில் வந்திருக்கீங்க? பக்கத்தில் பார்த்து கை பிடிச்சி சொல்லுங்க, விருந்தாளியாக இருக்காத. ஆமாம், இந்த வீட்டின் பிள்ளைகளாக இருக்கணும். அவங்கள பார்த்த உடனே உங்கள் நெய்பர் வீட்டில், அக்கம்பக்கத்தில் உள்ள இவங்கெல்லாம் இந்த சபையின், விசுவாச சபையின் அங்கத்தினர்கள் என்று சொல்லி உங்கள் வாசனையை பற்றி அவங்க எல்லாம் சாட்சி கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கேதுரு மரம் வேறு ஊன்ற கட்டப்படும், ஆலயத்திலே தூண்களாக இருக்கும், அதோடைய வாசனை எங்கே பார்த்தாலும் ஜொலிக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசிகளை தான் இருக்கணும்.
உங்களை பற்றி உங்கள் ஏரியாவில் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய மதுரவாயில் ஏதாவது ஒரு தெரு பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் தெரு பேர் சொல்லுங்கள், ஏதாவது தெரு பேர். பாரதியார் தெரு. பாரதியார் தெருவில் வந்து சொன்ன ஒரு பேர் என்ன? பாரதியார் பேர் சொன்னார். அவர் பேர் என்ன? அகஸ்டின். பாரதியார் தேரில் வந்து பிரதர் அகஸ்டின் இந்த சபைக்கு போகிறார, அவர் வீடு எங்கன்னு. அவர் ரொம்ப நல்லவருங்க, அவரை மாதிரி ஜெபிக்கிறவர் இல்லைங்க. அவர் ஒவ்வொரு வாரமும் ஆராதனைக்கு தனியாக போக மாட்டார். குடும்பம் இருக்கா, ஃபேமிலி இருக்கா, ஃபேமிலியோடு தான் வருவார். சில பேர் கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. நானும் என் வீட்டாரும் என்றால் என்ன, கர்த்தரையே சேவிப்போம். இந்த காலவெளியில் அறிவுரையாக சொல்கிறேன். நீங்கள் மாத்திரமில்லை, வாலிப பிள்ளைகள்லாம் பாஸ் பண்ணியிருக்கீங்க, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. தேவனுடைய ஆலயத்தை அசுடை பண்ணி வீட்டில் இருந்து டிவி பார்க்கக்கூடாது, யூடியூப் பார்க்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை என்னென்னலாம் பார்த்துருக்கோம், அதெல்லாம் பார்க்குறதுக்கு நான் தர சொல்ல முடியாது. என்னென்ன அசிங்கம் இருக்குதோ எல்லாம் அதில் வருது. அது யாருமே சொல்லிக் கொடுக்க வேண்டாம். ஆண் பிள்ளைகளுக்கும் வாலிப பெண் பிள்ளைகளுக்கும் ஆலோசனையாக சொல்கிறேன். நீங்கள் நல்லா ஆசீர்வாதமாக இருக்கணும்னா போதகர் சொல்படி கேட்கணும், அம்மா சொல்கிறபடி கேட்கணும். தேவனுடைய ஆலயத்தினுடைய ஐக்கியத்தை மாத்திரம் விட்டு விடவே கூடாது. ஹல்லேலூயா. பாரதியார் தெருவில் வாசிக்கிற அகஸ்டின் குடும்பம், அவங்க பிள்ளைங்க எப்படின்னு கேட்டால், ஆஹா இந்த பிள்ளைங்க மாதிரி பிள்ளைங்க உலகத்திலேயே இல்லை. அவர் கல்யாணம் ஆனவரா இல்லையா? ஃபேமிலியாக வராங்க, அப்பா அம்மா எல்லாம் ஃபேமிலியாக வரப்போ. பாரதியார் தெருவில் அகஸ்டின் ஃபேமிலி வந்துச்சு. என்ன வாசனை, என்னால் நடக்க முடியல, அதனால் சும்மா அப்படி நின்று காட்டுறேன். உங்களை பற்றி ஆண்டவர் சாட்சி கொடுக்கணும். இந்த தெருவில் இருக்கவங்க, மதுரை வாயில் இந்த தெருவில் இருக்கவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க? நல்ல விசுவாசிகள். விசுவாசிகள்னால் முத்தான விசுவாசிகளே சாட்சி கொடுக்கணும். நீங்கள் எப்படிப்பட்ட மரமாக இருக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். சித்தி மரமாக இருக்கணும், நம்பர் 1. நம்பர் 2 கேதுரு மரமாக இருக்கணும். 3வது எப்படிப்பட்ட மரமாக சபையில் உங்களை வச்சுருக்காருன்னா ஒலிவ மரம். ஏதாவது சொல்லுங்கள். ஓசியான் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓசியா 14:6 வாசிங்கம்மா. ஓசியா ஒலிவ மரத்தின் அலங்காரம். எப்படிப்பட்ட அலங்காரம்? லீபனோனின் வாசனை போலும். அந்த அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரம். ஒலிவ மரம் அலங்காரமுள்ள மரம். நேற்று எங்கள் ஏரியாவில் ஒரு பெரிய கல்யாணம், எங்கள் வீட்டுக்கே வர முடியல. பெரிய இந்த வேல்ஸ் காலேஜுடைய மகளுடைய திருமணம். எல்லா நடிகர்கள், சீஃப் மினிஸ்டர் எல்லாம் எங்கள் வீடு பக்கம் வந்து நான் சுற்றி நான் மீட்டிங் போயிட்டு ராத்திரி வந்து சேர்ந்தேன். 1.5 மணி நேரம். கவனிங்க, இதனுடைய அலங்காரம். அது அலங்காரம் பண்ணுறதுக்கு பல நாட்கள் ஒரு மைதானத்தில் பிரார்த்தனா தேட்டர், அந்த தேட்டரில் அலங்காரம் பண்ணி அவங்க அந்த அந்த ஏர் கண்டிஷன் பண்ணி அந்த கல்யாணத்தில் நடத்தினாங்க. அப்போ ஒலிவ மரம் என்னன்னா, ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தாலே உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் வாழைக்கண்டா தென்னைக்கண்டா என்ன கன்று? ஒலிவ மர கன்று. உங்கள் பிள்ளைகள்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்குன்னா ஒலிவ மர கன்றுகளை போல் இருக்கணும். விசுவாசிகளாகிய நீங்கள் சபைக்குள்ளே ஒலிவ மர கன்றுகளை போல் இருக்க வேணும். ஹல்லேலூயா. இந்த ஒலிவ மரத்தை பார்த்துருக்கேன் இஸ்ரவேலில். அது ரொம்ப ருசியாக இருக்கும். ஆலிவ் ஃப்ரூட்ஸ், ஆலிவ் ஆயில். இந்த ஒலிவ மரத்திலேருந்து பழங்கள் அல்லது காய் அல்லது எண்ணெய் எல்லாமே ருசியாக இருக்கும். அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். விசுவாசிகளாகிய உங்கள் பக்கத்தில் வந்து ஜனங்க பேசும்போது உங்கள் வாசனையை அவங்க முகரணும், உங்கள் ருசியை பற்றி அவங்க அறிஞ்சு கொள்ளணும். உங்கள்கிட்ட பேசுனாலே ஏதோ ஒரு திருப்தி வந்தது போல் இருக்கும். சில பேர் வாயை திறந்தாலும் ஐயோ இதுனா விசுவாசியாக பேயா தெரியலையே. சபைக்குள்ளே வந்தால் ரகபாபா ஐயோ என்ன பேசுகிற நீ. வெளியில் போனால் கெட்ட வார்த்தை பேசுகிறேன். வெளியில் உள்ள சொல்கிறாங்க இந்த அம்மா வெள்ளைப்பட தான் கட்டிட்டு போகுது, இங்கே வந்தால் கையை காலம் ஆட்டுது சபைக்குள்ளே. வெளியில் வந்தால் குழாடியில் வந்தால் தண்ணி பிடிக்க வந்தால் கெட்ட வார்த்தை பேசுது. சபையினுடைய அலங்காரமே போச்சு. ஒலிவ மரம் எப்படின்னா
ரொம்ப அலங்காரமான சபையை அலங்கரிக்கக்கூடிய விசுவாசிகளாக கர்த்தர் இந்த சபைக்குள்ளே வச்சிருப்பதனால கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. பல்லு போனால் சொல்லு போச்சு, சாட்சி போனால் என்னாச்சு, ஜீவியம் போச்சு, அவ்வளோதான். அப்போ மனுஷருக்காக இல்லை, பாஸ்டருக்காக இல்லை, ஆண்டவருக்காக நாம் பயந்து வாழக்கூடிய விசுவாசிகளாக இருக்கணும். நம்முடைய கனியை புசிக்கிறவங்க இவங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்ல வேண்டாம். இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், இவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறவங்க என்று நம்ம குறித்து சொல்ல வேண்டாம். ரெண்டாவது, இந்த ஒலிவ மரத்தினுடைய எண்ணெய் தான் ஆசரிப்பு கூடாரத்தில் விளக்கு எரிய உதவி செய்யும். இந்த ஒலிவ எண்ணெய் சமைச்சிருக்காங்க அம்மா, நான் சாப்பிட்ருக்கேன், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதோட முக்கியமானது, விளக்கு எரியணும்னா ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த விளக்கு தண்டில் இந்த ஒலிவ எண்ணெய் ஊற்றுவாங்க. அப்படியே வாசனை ஒரு பக்கம் இருக்கும், வெளிச்சம் ஒரு பக்கம் இருக்கும். இந்த ஒலிவ மரம் போல் நீங்கள் இருக்கணும், வாசனையும் இருக்கணும், அடுத்தது அலங்காரமும் இருக்கணும், விளக்கு எரியணும். சொல்லுங்க, நான் விளக்கு எரியணும். விளக்கு அணைஞ்சு போச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ தேவனுடைய கூடாரத்தில், தேவனுடைய சபையில் உங்களுடைய சாட்சியின் விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேணும். இந்த ஒலிவ மரத்தினுடைய எண்ணெயை தான் அபிஷேக தைலத்துக்கு உபயோகப்படுத்துவாங்க. இன்னும் நிறைய உபயோகம் இருக்குது, அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. கர்த்தருடைய சபையில் உங்களை ஒலிவ மரமாக நாட்டி நீங்கள் ருசியுள்ள பழங்களாக, சாட்சியின் ஜீவியம் செய்யக்கூடியவர்களாக, விளக்கு எரியக்கூடிய எண்ணெயை கொடுக்கக்கூடியவர்களாக, அபிஷேகம் தைலத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒலிவ மரத்தை போல கர்த்தர் இந்த சபையிலே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், நம்பி இருப்பேன். அன்பை நம்பும் நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சபைக்குள்ளே எப்படிப்பட்ட மரமாக வச்சுருக்கார்? நம்பர் 1 சொல்லுங்கள் பார்க்கலாம், சீத்தும். 2வது கேதுரு. 3வது ஓலை. 4வது கிச்சிலி மரம். என்ன மரம்? ஆமாம், தமிழில் நல்லா இல்லை, இங்கிலீஷில் தான் அழகாக இருக்குது. உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கிச்சிலி மரம் எப்படி இருக்குதோ அப்படியே குமாரருக்குள்ள என் நேசர் இருக்கிறார். கிச்சிலி மரத்தின் நடுவில் என் நேசர் இருக்கிறார். இங்கிலீஷ் பைபிள் இருந்து ஆரம்பிச்சுங்க. ஆப்பிள் ட்ரீன்னு ஆங்கிலத்தில் இருக்குது, அதான் கரெக்டு. நம்ம சமஸ்கிருதம் படித்தவங்க நம்ம நாட்டில் என்ன படம் சொன்னால் புரியும்னு அந்த காலத்தில் ஆப்பிளை பார்த்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அதனால் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது இப்போ ஹிப்ரே கிரேக்க மொழியிலேருந்து இங்கிலீஷ் பண்ணும்போது அவன் கிச்சிலி பழம் எல்லாருக்கும் புரியான்னு எழுதிட்டான். ஆப்பிள். எத்தனை பேருக்கு ஆப்பிள் பிடிக்கும்? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். சிக்காக இருக்கவங்களுக்கு, வியாதியாக இருக்கவங்களுக்கு, குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த ஆப்பிள் கொடுக்க. ஏன்? ரொம்ப ருசியாக இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இந்த காஷ்மீர் ஆப்பிள் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதை விட கலிஃபோர்னியா ஆப்பிள் அதை விட உயர்ந்த ஆப்பிள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ருசி இருக்குது. மரங்களை பொறுத்து தான் கனிகள் இருக்குது. இந்த கிச்சிலி மரம் அல்லது ஆப்பிள் மரத்தில் போய் ஆப்பிளை சாப்பிட்டீங்கன்னா அதனுடைய ருசியே தனியாக இருக்கும். உங்கள் கனிகளை புசிக்கிறவர்கள், உங்களுடைய வார்த்தையை கேட்கிறவங்க அங்கே திருப்தி அடையணுன்னா ஆசீர்வாதமான கனியாக நீங்கள் இருக்க வேணும். ஹல்லேலூயா. அந்த மரத்தின் கீழே போய் உட்கார்ந்தாலே ஒரு நிழல் இருக்கும், அந்த நிழலுக்குள்ளே ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் உங்களோட பேசினால ஜனங்களுக்கு என்ன நிம்மதியாக இருக்கு. இவங்களோட 2 வார்த்தை பேசினாலே போதுமே, இவ்வளவு சந்தோஷமாக இருக்குதுன்னு உங்களை பற்றி கிச்சிலி மரம் அல்லது ஆப்பிள் மரத்தை
கீழே இருக்கக்கூடிய மக்களாக கர்த்தர் இந்த சபைக்குள்ளே வச்சுருக்கார். ஹல்லேலூயா. நீங்கள் யார்? நீங்கள் ஆப்பிள் மரம். ஹல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். கிச்சிலி இல்லை, ஆப்பிள் மரம். ஆப்பிள் மரம், ஆப்பிள் தோட்டத்துக்கு நான் போயிருக்கேன் அமெரிக்காவில். எங்கே பார்த்தாலும் அந்த கனிகள் தொங்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு ஆப்பிளாக சாப்பிடும், கடிச்சு போடுவோம். அப்புறம் இன்னொரு மரத்துக்கு போவோம். அந்த தோட்டத்தில் காசு கொடுத்துட்டு எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். ஆனால் கொண்டு வரணும்னா அதுக்குரிய காசு இருக்குது. அந்த காசை கட்டிட்டு தான் அவ்வளோ கிலோ ஆப்பிளில் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரலாம். என்ன சொல்ல வந்தேன்னா, ஆப்பிள் பிடிக்காதவங்க இல்லை, அதில் எல்லா சத்துக்களும் நிறைந்திருக்குது. குறிப்பாக பலவீனமாக இருக்கிறவங்க, வியாதிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த ஆப்பிள் பழத்தை கொடுக்குறாங்க. உலகத்தில் எத்தனையோ பேர் நிம்மதி இல்லாமல் கஷ்டத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் இருக்காங்க. இவர்களை திருப்திப்படுத்தத்தக்கதாக தான் கர்த்தர் இந்த சபைக்குள்ளே உங்களை ஒரு ஆப்பிள் மரமாக வச்சிருக்கிறார். புரிந்தவங்களாம் கைகளை வைத்து அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவர்களுக்கு நீங்கள் திருப்தியை கொடுக்கத்தக்கதாக, மற்றவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் இந்த சபைக்குள்ளே உங்களை ஆப்பிள் மரமாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த சபைகளை முதலாவதாக உங்களை சீத்தியமாக வச்சிருக்கிறாரு. ரெண்டாவது கேதுரு மரமாக வச்சிருக்காரு. மூன்றாவது ஒலிவ மரம் வச்சுருக்காரு. நாலாவது கிச்சிலி மரமாக வச்சுருக்காரு. ஐந்தாவது கடைசியாக ஒரு மரத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். சந்தன மரம். எல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். சந்தன மேரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பக்கத்தில் போனால் சந்தன வாசனையே இருக்காது. காரணம் என்ன? சந்தனம் ஆமாம் தூரத்தில் வரும்போது இந்த வாசனை நல்லா தெரியும். விக்டோரியா எம்போரியன் மவுண்ட் ரோடில் ஒரு கடை இருக்குது. அங்கே போனீங்கன்னா வெளிநாட்டு போகிறவங்க வாங்கிட்டு போவாங்க. என்னன்னா சந்தன மரத்திலான பேனா, சந்தன மரத்திலான அந்த மொமெண்டம்லாம் செய்து வச்சுருப்பாங்க. அது ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் அதே மாதிரி இமிட்டேஷனில் பேனா இருக்கும். அதில் அந்த வாசனை போகிறதுக்கு சந்தன எண்ணெயை பூசிருப்பான். 2 நாள் கழிச்ச உடனே வாசனை போயிடும். ஏன்னா ஒரிஜினல் சந்தன மரம் இல்லை, டூப்ளிகேட். ஆனால் ஒரிஜினல் சந்தன மரமாக நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த வாசனையை டெய்லி எடுத்து முகந்தீங்கன்னா அந்த வாசனை அப்படியே இருக்கும். சாண்டில்வுட் ஆயில் மாத்திரமில்லை, சாண்டில்வுட் சோப்புலாம் நீங்கள் குளிக்கும் போது மைசூர் சாண்டில் சோப்புன்னு ஒரு சோப்பு இருந்ததில்ல, அதை குளிச்சுட்டு வந்தால் அந்த காலத்தில், இந்த காலம் இல்லை, ரொம்ப வாசனையாக இருக்கும். ஏன்? சந்தன ஆயிலை வச்சு செய்கிற ஒரு பொருள் அது சோப்பு. ஆக கர்த்தர் இந்த சபைக்குள்ளே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்தன மரமாக வச்சிருக்கிற. ஹல்லேலூயா. உலகத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள், பண நெருக்கடி, கஷ்டங்கள், வியாதிகள் எல்லாம் வரும். ஆனாலும் உங்கள் வாசனை கொஞ்சம் கூட வீணாகக்கூடாது. உங்களுடைய சாட்சி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிங்க. 14ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை, அவரை அறிகிற அறிவின் வாசனையாய் வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிகள் அவரை அறிகிற வாசனை வெளிப்படுத்துகிற சந்தன மரமாக இருக்கத்தக்கதாக இந்த சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறேன். சத்தமாலி இல்லையா சொல்லுங்க பாலாம். டைம் ஆயிடுச்சு எனக்கு தெரியும், நான் பிஃபோராக முடிச்சிடுவேன். அடுத்த முறை வரும்போது கண்டிப்பாக ஏர் கண்டிஷன் தான் நீங்களாம் உட்கார போகிறீங்க, குழுக்குள்னு உட்கார போகிறீங்க. ஆமாம், நான் எனக்கும் டயர்ட்லாம் பேசுவேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன நோக்கத்தோடு உங்களை இந்த சபைக்குள்ளே இப்படிப்பட்ட மரங்களாக வச்சுருக்காருன்னா, ஆண்டவருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது, ஆண்டவருக்கு ஒரு பெரிய சித்தம் இருக்கிறது. உங்களை கொண்டு இந்த சந்ததியில் அவருடைய வருகை வருவதற்கு என்பதாக ஒரு கோடி ஜனங்களை சபைக்குள்ளே கொண்டு வரத்தக்கதாக தான் கர்த்தர் இந்த சபையை கொடுத்துருக்கா. புரிஞ்சவங்களாலே சொல்லுங்க. நீங்கள் வரும்போது சும்மா வரக்கூடாது, ஆத்துமாக்களை கொண்டு வர வேணும். நீங்கள் வீடுகள் பக்கத்தில் அந்த பராமரிப்பு குழு அல்லது ஜெபக்கூட்டம் வைக்கும்போது மற்றவர்களையும் அழைச்சி இந்த சுவிசேஷம் சொல்லுங்கள். ஏன்னா கடைசி நாட்கள் யுத்தம்லாம் கேள்விப்படணும்னு சொல்லி யுத்தத்தை கண்ணார பார்க்குறோம். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வெள்ளம் பார்த்துருக்கோம். இன்னும் இந்த யுத்தம்லாம் கண்டினியூ பண்ணியிருந்தால் நமக்கு என்ன பஞ்சம் வந்திருக்கோம், என்ன நடந்திருக்கோம் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த யுத்தத்தை பார்த்தவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஆனால் கர்த்தரோ இந்த தேசத்தின் மேலே கனிவாக இருந்து இரக்கமாக இருந்து இது எல்லாவற்றின் மத்தியிலும் நமக்கு சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். நான் சொல்ல வந்த கருத்து என்னென்னா, கர்த்தர் எந்த நோக்கத்தோடு இந்த சபையில் உங்களை கொண்டு வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக என்ன கஷ்டமானாலும் என்ன போராட்டம் வந்தாலும் நீங்கள் சீத்தி மரமாக, கேதுருவாக, அப்புறம்
ஒலிவ மரமாக, கிச்சிலி மரமாக, சந்தன மரமாக இருக்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. இயேசுப்பா ஸ்தோத்திரம். எந்த ஜெபம் போடு, ஏதாவது தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை